இதில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பிலே நீங்கள் முக்கிய செயற்பாட்டாக நீங்கள் நிலாந்தன் மற்ற பலர் இதுக்குள்ள இருந்தீர்கள். இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் பால் தேசியம் சார்ந்த புலம்பெயர் மக்கள், அதே வேளையிலே தாயக மக்கள் என்று சொல்லி எல்லோரும் ஒரு நம்பிக்கையின் பால் உங்களோடு ஈர்த்து வந்தார்கள். இப்பொழுது இந்த இவ்வாறான அந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் செயற்பாடுகளில் முற்றிலும் நம்பி ஒரு தேசியம் எத்தனையோ தேர்தல் பிரச்சாரங்களிலே மேடைகளில் எல்லாம் எத்தனையோ வகையான கோஷங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு ஒன்று திரட்டப்பட்டு பல நிதி செலவீட்டின் ஊடாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஒரு வலுப்பெற்றது. இப்பொழுது அது அப்படியே விட்டிருந்தால் இந்த சரி, தமிழ் மக்கள் பொதுச்சபை இதை எதிர்க்கின்றது என்று சொன்னால், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் இருந்த நீங்கள் போன்ற புத்திஜீவிகள் இந்த மக்களுக்கு என்ன யார் பொறுப்பு கூற போறார்கள்? இந்த மக்களின் எழுச்சி நம்பிக்கை துரோகம் என்பதை விட அந்த நம்பிக்கையை இல்லாமல் செய்வதற்கு யார் பொறுப்பு கூறுவது? உண்மையில் இப்பொழுது பொறுப்பு கூறுவதென்றால் நாங்கள் எல்லோரும் தான் பொறுப்பு கூற வேணும். அந்த கூட்டு பொறுப்பை நானும் ஏற்றுக்கொள்வேன். ஒரு இந்த இந்த செயற்பாட்டில் ஈடுபட்ட நபர் என்ற வகையில் எங்களுக்கு ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கிறது. இந்த விஷயத்தை உண்மையில் நான் அதை வலிமையாக கடுமையாக உள்ளுக்குள் எதிர்த்த நபராக இருந்தாலும், அது தவறு என்று சுட்டிக்காட்டிய நபராக இருந்தாலும், கூட்டு பொறுப்பு என்று வந்தால் நானும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதில் இருக்கின்ற நிலாந்தன், பேராசிரியர் கணேசலிங்கம், சியா ஜோதிலிங்கம், யதீந்திரா, செல்வின், இவர்கள் அனைவருமே பொறுப்பேற்கத்தான் வேண்டும். இவர்கள் அனைவரும் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். அதே நேரம் இந்த அரசியல் கட்சிகளும் பொறுப்பேற்கத்தான் வேணும். ஆனால் கட்சிகள் கூட இருக்கிற பிரச்சனை என்றால், அவர்கள் தேர்தல் வந்தால் நிச்சயமாக தேர்தலை எதிர்கொள்வார்கள் தான். அதில் இந்த குழப்பகரமான விடயத்துக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் தான் அதை எப்படி கையாளுவது, அவர்களோடு எப்படி ஊடாடுவது, எப்படி இந்த கட்சிகளை ஒன்றுபடுத்தி மேலும் வழியில் சிதறி இருப்பவர்களை ஒன்றுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் தான், தமிழ் மக்கள் பொதுச்சபை தான் அதை தலைமையேற்றிருக்க வேண்டும். ஆனால் தலைமையேற்க முடியாத அளவுக்கு அங்கே உள்ளுக்குள் குழப்பகரமான தரப்புகள் ஊடுருவிவிட்டன என்ற பிரச்சனையில் எங்களால் ஒரு கட்டத்தில் இதை ஆரம்பித்த இதனுடைய ஆரம்பகர்த்தாக்கள், இதனுடைய முன்னோடிகள் என்ற வகையில் எங்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து சபை வெளியே விலகி சென்று விட்டது என்பதுதான் உண்மை. எங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை. இதுதான் அந்த உண்மையான பிரச்சனை. ஆனால் தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கு ஒரு மக்கள் ஆதரவு, மக்கள் அதன் பின் நின்றார்கள். அப்பொழுது அந்த உங்கள் முகங்கள் தான் அங்கே முன்னுக்கு தெரிந்த மேடைகளிலே பேச்சாளராகவோ அல்லது உங்களுடைய கருத்துக்களை பரப்பி இந்த 2,50,000 மேற்பட்ட 2,26,000 ஓட்டுக்கு மேல எடுக்கின்றதுக்கு எல்லோரும் காரணமாக. அப்ப அந்த வகையிலே நீங்கள் ஏன் ஒரு காத்திரமான முடிவை உங்களால் அல்ல தமிழ் தேசிய கட்டமைப்பாக இந்த தமிழ் ஜனநாயக கூட்டமைப்போடு சேர்ந்து செயல்பட முடியாமல் போறாரு? இல்லை, அதுதான் நாங்கள் என்னென்றால், இந்த ஜனநாயக முறைமையின்படி இந்த பொதுச்சபையில் இருக்கின்ற அதிகமானவர்கள் ஒரு விடயத்தை பெரும்பான்மையானவர்கள் விரும்பவில்லை என்ற அடிப்படையில் தான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்ட, அது உண்மையில் தவறான முடிவு என்று சுட்டிக்காட்டித்தான் பின்னர் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் நாங்கள் திருவோணமலை முடிவு மீள்பரிசீலனை செய்யப்படும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து, அதன் பின்னர் சூம் வழியாக ஒரு 3 சந்திப்பு கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற, தொடர் கலந்துரையாடல் ஒவ்வொரு தினமும். அதன் பிறகு அதிலும் கடுமையான வாக்குவாதங்கள் இடம்பெற்று ஒரு கட்டத்தில் இந்த விடயத்தை நாங்கள் கடுமையாக அழுத்தியதன் காரணமாக இந்த சதி கோட்பாடுகளை எல்லாம் சிலர் பிரயோகிக்க முற்பட்டார்கள். இவர்கள் கட்சிகளோடு சேர்ந்து ஏதோ சதி செய்ய முற்படுகிறார்கள், இவர்கள் என்றெல்லாம் அப்படியெல்லாம் கருத்துக்கள் முன்வைக்கக்கூடிய அளவுக்கு விவாதங்கள் இடம்பெற்றன. இந்த பின்னணியில் இதில் முன்னின்று செயற்பட்டவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல், அதே நேரம் வெளிப்படையாக சொன்னால் விவாதங்களின் பொழுது அவமானப்படுத்தல், பேராசிரியர் கணேசலிங்கம் போன்றவர்கள் எல்லாம் கடுமையான இப்படியான விஷயம் சதி கோட்பாடுகளின் வழியாக அவர்கள் தர்ம சங்கடத்துக்குள்ளாக்கப்பட்டார்கள், ஒரு அவமதிப்புக்குள்ளாக்கப்படக்கூடிய சூழல் எல்லாம் காணப்பட்டது. இந்த பின்னணியில் தான் இந்த ஆரம்ப கர்த்தாக்களால் ஒரு கட்டத்துக்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. பொதுச்சபை இந்த நான் ஏற்கனவே சொன்னது போன்ற அரசு சாரா நிறுவன பின்னணியை கொண்டவர்களால் ஒரு வகையில் கபலீகரம் செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது என்பதுதான் உண்மை. அவர்களுடைய இலக்கு ஒன்றுதான், இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக இது பயணிக்கக்கூடாது, இதை கலைக்க வேண்டும். அது ஜனாதிபதி தேர்தலோடு எல்லாம் முடிந்து விட்டது. இனி தமிழ் மக்கள் பொதுச்சபை ஒரு சிவில் சமூக இதாக தனியாக அது இயங்க வேண்டும். அது அடுத்த 5 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் எதிர்காலத்தில் இந்த தேர்தலை பற்றி பார்ப்போம். இப்பொழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதில்
ஆனால் இதை ஆதரித்தவர்கள் இருந்தார்கள். இல்லை இல்லை, நாங்கள் இப்படி போக முடியாது, நாங்கள் 2,26,000 மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அந்த ம், மக்களுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு இருக்குது, அவர்கள் யாருக்கு இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஏனென்றால் அவர்கள் இந்த சின்னத்துக்கு வாக்களித்தது என்பது ஒரு 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 வெறுமனே தேசத்தை திரட்டுவது. 2,26,000 வாக்குகளால் தேசத்தை திரட்டிவிட முடியாது. அது ஒரு 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 உச்ச இலக்கு. ம். பல லட்சக்கணக்கான வாக்குகளில் உண்மையில் சஜித் பிரேமதாசாவிற்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் கிடைத்த வாக்குகளை நீங்கள் கூட்டினீர்கள் என்றால் இதைவிட 2 மடங்கு அதிகம். ஆகவே ஆகவே அதை நோக்கி பயணிப்பது ஒரு ஒரு உண்மையில் அந்த இலக்கில் ஒரு அரசியலை கையாளுதல் என்று வருகின்ற பொழுது தேர்தல் அரசியல் பிரதானமானது. அரசியலை ம். கையாளுதல் என்பதில் தேர்தல் அரசியல் பிரதானமானது. அந்த அரசியலை நாங்கள் கையாளாமல் விட முடியாது. அரசியலை நாங்கள் கையாள தவறினால் அந்த அரசியல் எங்கள் மீது செல்வாக்கு செலுத்தும், எங்கள் மீது தாக்கம் செலுத்தும் என்ற அடிப்படையில் நாங்கள் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் பொதுச்சபை காத்திரமான ஒரு பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்ட பொழுதும் ம். எங்களால் ஒரு கட்டத்துக்கு மேல் எதுவும் செய்ய முடியாமல் போனது என்பதுதான் உண்மை. அதே சரி. நேரம் இந்த விடயத்தில் முன்னோடியாக இருந்த சிலர் ஒரு கட்டத்தில் ஒதுங்க முற்பட்டார்கள். இதிலிருந்து நாங்கள் இதில் தொடர்ந்து எங்களுக்கு இயலாது, நாங்கள் விலகிச் செல்ல முற்படுகிறோம் என்ற நிலைப்பாட்டையும் எடுத்தார்.